ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானக மண் மலரும் ஆஹா ஆஹா லலலலா ஆஹா ஆஹா லலலலா வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும் இன்று போல் என்றும் இனி இல்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள் நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணி உண்டோ நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம் நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம் அது காற்றில் கலந்ததை உணர்வோம் இந்த பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில்
இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்பிற்குரிய இறை மக்களே, ஜெபமாலை தாயின் பக்தர்களே, மாதா டிவி நேயர்களே, கோவை மறை மாவட்டத்தின் கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழாவுக்கு முன்னேற்பாடாகவும் ஆன்மீக தயாரிப்பாகவும் 9 வார சிறப்பு நவநாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே அன்னையின் பாதம் நாடி வரும் பக்தர்கள் ஏராளம் ஏராளம். அத்தனை பேருடைய எண்ணங்களும் ஏக்கங்களும், குறிப்பாக இன்று உங்கள் அனைவருடைய கருத்துகளுமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட சிறப்பாக இந்த திருப்பலியினிலே ஜெபித்து அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடல் பதில் மொழி திருப்பாடல் 51:10 நாம் படிக்கின்றோம். ஒரு அழகான ஒரு ஜெபமாக அமைகின்றது. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று. நற்செய்தியும் கூட தூய உள்ளம் கொண்ட சிறு பிள்ளைகளை தன்னிடம் வருவதை தடுக்க வேண்டாம், ஏனென்றால் அவர்களுக்குத்தான் விண்ணரசு உரியது என்று ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு 5:8 நாம் படிக்கின்றோம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று. இன்றைய முதல் வாசகத்திலேயும் நாம் வாசிக்கின்றோம், தூய உள்ளம் கொண்டோராய் செயல்பட்டால் எப்படி வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பெற்று மகிழ முடியும் என்றும், இல்லை என்றால் எப்படி துன்புறுவது உறுதி என்றும் அது நமக்கு எடுத்து சொல்கின்றது. தூய உள்ளம் கொண்டோராய் வாழ்வின் ஆசிரை பெற்று மகிழ வரம் வேண்டி இன்றைய திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். இல்லாமலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமலே இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளுவீராக.
உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்ற தின்ன பிள்ளைகள் பல் கூசியாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உள்ள உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைப்பிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ராயேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே
படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அக்காவுடைய குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் தெரியாமல் கை முகத்தில் பட்டுருச்சு. பட்ட உடனே வலி தாங்க முடியல அந்த குழந்தைக்கு. கண்களில் தண்ணி அப்படியே பொல பொலன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தேன். உடனே ஃபோன் வரவும் பக்கத்து ரூமில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு பேசிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பி வந்து பார்க்குறேன். அந்த குழந்தை மறுபடியும் சர்வசாதாரணமாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி இந்த குழந்தை மறுபடியுமாக விளையாட ஆரம்பிக்குது? நான் அடித்ததுனால என் மேலே கோபம் இருக்கும், என் மேலே எரிச்சல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லை. குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தை மறுபடியுமாக விளையாட ஆரம்பிச்சது. பிரியமுள்ளவர்களே, கோபம் என்பது இல்லை, பழி வாங்கும் எண்ணம் இல்லை இந்த குழந்தையிடம். நமக்கு நிறைய நேரங்கள் அந்த பழக்கம் இருக்குது. இந்த குழந்தைகளோடு பழகுகின்ற பொழுது நாம் பார்ப்பது கவனிப்பது இதுதான். குழந்தைகளிடம் கோபம் என்பது மிக மிக குறைவு. அதே நேரத்தில் பழி வாங்கக்கூடிய எண்ணமும் மிக மிக குறைவு. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு சொல்கின்றார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். அதே போல நமது உள்ளம் இந்த சிறு குழந்தைகளைப் போல மாற வேண்டும். எப்படி? இன்றைய முதல் வாசத்தை பார்த்தோம் என்றால், மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வாழ்வு பெறுவோம். அதாவது நம்முடைய மனம் உள்ளம் மாற வேண்டும். மனம் மாறினால் வாழ்வு பெறுவோம். எப்பேற்பட்ட மாற்றம் வேண்டும் என்றால், நம்முடைய இந்த குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். அந்த உள்ளமானது குழந்தைகளுடைய உள்ளத்தை போல மாறினால்தான் வாழ்வு பெறுவோம். மாறாக பழி வாங்கக்கூடிய எண்ணமோ கோபத்தோடு செயல்பட்டாலோ நாம் குழந்தைகளுடைய உள்ளத்தை போல நம்முடைய உள்ளம் இல்லை. ஆக நாம் குழந்தைகளுடைய உள்ளத்தை போல, குழந்தைகளைப் போல மாற வேண்டும். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பிரச்சனை வருகின்ற பொழுது, குறிப்பாக நட்புகளில் பிரச்சனை வருகின்ற பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது பழி வாங்கக்கூடிய எண்ணம் தலை தோங்கி நிற்கிறது. ஆனால் நாம் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மனதார மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கவே கூடாது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அழகு. ஆனால் நம்முடைய உள்ளம் அப்படி இருக்கிறதா? நாம் அப்படி செயல்படுகின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த நபர் சாகணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏம்மா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது, இல்லை ஃபாதர், அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனதை வருத்தக்கூடியதாக இருக்கிறது, கொடுமையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மறுபடியும் என்னென்னமோ நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவங்க பல நேரங்களில் அப்படி தான் நாம் நினைக்கின்றோம். நமக்கு யாராவது பிரச்சனை செய்தால், நமக்கு யாராவது கொடுமையை கொடுத்தால், நமக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தால் அவர்கள் சாக வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அழிவை அவர்களுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய விருப்பம் என்ன? முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் நூல் நாம் பார்க்கின்றோம், பாவி சாக வேண்டும் என்று அல்ல, மாறாக மனம் திரும்பி வாழ வேண்டும். வாழ்வு அதுதான் கடவுளுக்கு ஏற்றது. ஆக வாழ்வு நமக்கு வேண்டும் என்றால் நாம் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். எப்படி? மறுபடியுமாக சொல்வது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல், கோபம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். யோசித்து பார்ப்போம், நமக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கிறதா? குழந்தைகளைப் போல அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா? அது முதலாவது. இரண்டாவது, அந்த குழந்தையோடு விளையாடுகின்ற பொழுது நானும் கவனித்தது, சிறப்பாக நாம் பல நேரங்களில் விளையாண்டுருப்போம், ஒளிஞ்சு விளையாடுறது. இப்படி நான் அந்த குழந்தையோட விளையாண்டுருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருச்சு. ஒளிஞ்சது அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நான் வரலாமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அந்த குழந்தை அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்ருக்குதுன்ட்டு. அந்த குழந்தை ஒளிஞ்ச இடத்துலேருந்து சத்தம் கொடுக்குது, வரலாம் அப்படின்ட்டு.
எனக்கும் கொஞ்சம் டவுட் ஆச்சு, எந்த அறையில் ஒளிஞ்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியல. திரும்ப நான் கேட்டேன், பக்கத்தில் போயிட்டு கேட்டேன், வரலாமா அப்படின்னு. அந்த குழந்தைய கள்ளங்கபடம் இல்லாமல் வரலாம், நான் ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிரியமுள்ளவர்களே, அந்த குழந்தையுடைய உள்ளத்தை பாருங்கள். கள்ளம் கபடம் இல்லை, இன்னோசென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லலாம். அதாவது வெளிப்படையான தன்மை, ஒளிவு மறைவு இல்லை. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் அந்த குழந்தையை போல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோமா? ஒளிவு மறைவற்ற வாழ்க்கையை வாழ்கின்றோமா? இன்னோசென்ஸ், கபடற்ற நிலையோடு வாழ்கின்றோமா? பல நேரங்களில் முகமூடி போட்டிருக்கிறோம். தந்தை என்ற கர்வத்தோடு, தாய் என்ற கர்வத்தோடு, அல்லது பெற்றோர் என்ற கர்வத்தோடு, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பணி பொறுப்பின் கர்வத்தோடு முகமூடி போட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம். அது அல்ல. நம்முடைய உள்ளம் என்பது, நம்முடைய செயல் என்பது எல்லாமே மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடியை போல இருக்க வேண்டும். கபடற்ற நிலையில் இருக்க வேண்டும், தெளிவான நிலையில் இருக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். இன்றைய நாள் இறைவன் நம்மை அழைப்பது இந்த வாழ்க்கையை தான். இப்படி தெளிந்த வாழ்க்கையோடு வாழ்கின்ற பொழுது இறைவன் சொல்வார், மகனே மகளே வா, மகனே மகளே நான் உனக்காக இருக்கின்றேன் வா என்று நம்மை அழைப்பார். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அவற்றை அந்த பிரச்சனைகளை நீக்கிவிட்டு நம்மை இருக்கரம் விரித்து அணைத்துக் கொள்வார். ஆக இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இரண்டாவது நாம் பார்ப்பது டிரான்ஸ்பரன்சி, கபடற்ற நிலையோடு வாழ நம்மை இறைவன் அழைக்கின்றார். அடுத்தது நாம் பார்த்தோம் என்றால், குழந்தைகளோடு பழகுகின்ற பொழுது அந்த குழந்தைகளாகவே நாம் மாறுவோம். நாம் கொஞ்சிறதா இருக்கலாம், பேசுகிறதா இருக்கலாம், அவ்வளோ இனிமையாக நாம் பேசும், அவ்வளோ பொறுமையோடு பேசும், அந்த மொழி மாற்றம் இருக்கும். என்ன சொல்லலாம் என்றால், அந்த குழந்தைகளை போல நாம் மாறும் குழந்தைகளோடு பேசுகின்ற பொழுது மட்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் த வர்ச்சியூ என்று சொல்வார்கள். அதாவது நட்பண்புகளின் தாய்மையான நட்பண்பு என்பது தாழ்ச்சி. நட்பண்புகள் நமக்கு நிறைய இருக்கிறது. ஒருவேளை விட்டு கொடுக்கிறதா இருக்கலாம், உதவி செய்வதாக இருக்கலாம், அல்லது மற்ற அன்பான காரியங்கள் செய்வதாக இருக்கலாம். இவையெல்லாம் நல்ல பண்புகள் தான், உண்மைதான். ஆனால் இந்த நட்பண்புகளின் தாய்மையான நட்பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி. ஆமாம், தாழ்ச்சி தான் நட்பண்புகளின் தாய்மை என்று சொல்வார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நான் தாழ்ச்சியை கடைபிடிக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சிக்கு முன் உதாரணமாக நான் இருக்கின்றேனா? அல்லது தலைகனத்தோடு இருக்கின்றேனா? ஆணவத்தோடு செயல்படுகின்றேனா? அகங்காரத்தோடு நான் செயல்படுகின்றேனா? யோசித்து பார்ப்போம். நான் ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, தலைகணத்தோடு நான் செயல்பட்டால் இறைவன் சொல்வார், இல்லை வேண்டாம் என்று சொல்வார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இறைவன் எதிர்பார்ப்பது ஒரு பாவி சாக வேண்டும் என்று அல்ல, மாறாக மனம் திரும்பி இறைவனை நோக்கி வர வேண்டும், வாழ வேண்டும். அதாவது குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்கின்றார். இன்றைய வாசங்கள் எல்லாமே உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் அழைக்கக்கூடியது. மகனே மகளே, உன்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை எல்லாவற்றையும் களைந்து விட்டு மன்னித்து, பொறாமை இல்லாமல், போட்டி பொறாமை இல்லாமல், கபடற்ற நிலையோடு, அதே நேரத்தில் தாழ்ந்த எளிய உள்ளத்தோடு குழந்தைகளைப் போல் நாம் இறைவனை நோக்கி வருகின்ற பொழுது அந்த இறைவன் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிப்பார். இன்றைய நாள் நாம் சிறப்பாக அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த வரங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். பலிபொருளாய் தந்தே பலியாயிற்றிடுவார், இன்னுடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய்
பாதத்தில் காணிக்கையாக்குகின்றே காணிக்கையாக்குகின்றே பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார் என்னுடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன்னடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழுவது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியறலும் மண்டாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை எமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு
உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சிமையால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவில் பூத்திருக்குது. வாரும் வாரும் இயேசு ராஜா, உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசு ராஜா, உன் அன்பில் நானும் மகிழ்கின்றேன். சின்னஞ்சிறு இதயம் ஒன்று உனக்காய் காத்திருந்தது, உன்னை உணவாக உண்டு உன் உறவில் பூத்திருக்குது. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உனையன்றி வேறொரு தலைவன் உண்டோ? தன்னை உணவாக தரணிக்கு தந்த அதிசயம் உலகினில் நடந்ததுண்டோ? உன் வழியில் எனது வாழ்வும் பயணம் தொடர்ந்திடுமே. என் உள்ளத்தில் நீ இருந்தால் உலகை வென்றிடுவே. உலகை வென்றிடுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக.
அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா மரியே ஜெபமாலை தாயே, அண்டி வந்து முன் பாதம் அருள் புரிவாயே. அம்மா அம்மா மரியே ஜெபமாலை தாயே, அண்டி வந்து முன் பாதம் அருள் புரிவாயே. எங்கள் அற்புத தாயே நீ வாழ்க, எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீ வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. உம்மை தேடி நாடி வருவோம், அருள் கோடி தினமும் பெறுவோம். அம்மா அம்மா மரியே ஜெபமாலை தாயே, அண்டி வந்து முன் பாதம் அருள் புரிவாயே. சித்தம் நிறைவேற துணை நின்றி, பரிசுத்தர் உருவாக உடல் தந்தி. இறை சித்தம் நிறைவேற துணை நின்றி, பரிசுத்தர் உருவாக உடல் தந்தி. மண் வாழும் மாந்தர் நம் பாவம் போக்க, ஜெபமாலை ஜெபித்திட கற்பித்தீரே. மண் வாழும் மாந்து தம் பாவம் போக்க, ஜெபமாலை ஜெபித்திட கற்பித்தீரே. எங்கள் அற்புத தாயே நீ வாழ்க, எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீ வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. உம்மை தேடி நாடி வருவோம், அருள் கோடி தினமும் பெறுவோம். இறை வார்த்தை உளம் வைத்து தியானம் செய்தி,